Hi friends, welcome to my channel. இன்றைக்கி கோகோனட் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மேங்களூர் பன் மாதிரி தான், ஆனால் தேங்காவை வறுத்துட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது மாவு ஊறுறதுக்கு தான் டைம் ஆகும். ஊறினதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக பொரிச்சு எடுத்துடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் தான் அரைக்கணுன்றது கிடையாது, நீங்கள் ஸ்பூனில் கூட மேஷ் பண்ணிக்கலாம். நான் இதை சட்னியோட சர்வ் பண்ண போகிறேன், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் குழந்தைங்க இனிப்பாகவே சாப்பிட ஆசைப்படுறாங்க அப்படின்னா இன்னும் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் மைதா சேர்த்துக்கலாம். மைதாவோட அளவு வாழைப்பழம் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை பொறுத்து கூட கம்மி ஆகும். எனக்கு மீடியம் சைஸ் வாழைப்பழம் 2 எடுத்தேன். இப்போ 50 கிராம் மைதா போட்டிருக்கேன். இப்போ கலந்து பார்க்கலாம். பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மைதா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இல்லை கரெக்டாக இருந்தது அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அதுக்கப்புறம் 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா அதிகமாக போட வேண்டாம், 2 பிஞ்ச் மட்டும் போட்டால் போதும். 1 டேபிள் ஸ்பூன் நெய். இதை போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து சாஃப்டாக எடுத்துக்கலாம். இந்த மாவு பிசைஞ்சு இது ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாது. ரொம்ப டைட்டாக பிசைஞ்சோம் அப்படின்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாஃப்டாகவே இருக்காது பன்னு. ரொம்ப லூஸாக பிசைஞ்சோம் அப்படின்னா உள்ளே வேகாத மாதிரியே இருக்குது. இப்போ கொஞ்சம் நமக்கு மாவு சேர்த்துக்கலாம், ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம், சாஃப்டாக எடுத்துக்கலாம். இது குறைஞ்சது 5 மணி நேரம் ஊறணும். மேலே கொஞ்சோண்டு நெய் போட்டு நல்லா திரும்ப பிசைஞ்சு சாஃப்டாக பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட்டு கூட நீங்கள் பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம். நைட்டு பிசைஞ்சிட்டு கூட காலையில் எழுந்திரிச்சு இதை நம்ம பொரிச்சு கொடுக்கலாம். குறைஞ்சது 5 மணி நேரமாச்சும் ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் இது மாதிரி உருண்டைகளாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இப்போ 1 கப்பு தேங்காயை வெறுங்கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் 1 ஸ்பூன் நெய் போட்டு கூட வறுத்துக்கலாம். நான் வெறும் கடாயில் தான் போட்டு வறுத்துருக்கேன். வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை இது மாதிரி நல்லா கனமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சிட்டு மெலிசா வேண்டாம், நல்லா கனமாக தேய்ச்சிட்டு உள்ளே இந்த நம்ம வறுத்து வச்ச தேங்காய் ஸ்டஃபிங் கொஞ்சம் நல்ல 1 ஸ்பூன் ஃபுல்லாக உள்ளே வச்சு இது மாதிரி நல்லா வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுத்து பொறுமையாக தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கட்டையை ஜஸ்ட் இப்படி உருட்டினா போதும், ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம். ரொம்ப அழுத்தி தேய்ச்சோன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும். அதனால் நல்லா இப்போ மேலே மாவு தூவிட்டு நல்லா ஜஸ்ட் இப்படி உருட்டினா போதும். இது மாதிரி உருட்டினா போதும், ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கலாம். மெல்லிசாக தேய்ச்சோன்னா உப்பியே வராது பன்னு. அதனால் இந்த அளவுக்கு கனமாக தேய்ச்சிக்கலாம். அதுக்குள்ளே சைமல்டேனியஸாக எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கணும் ஹீட்டு. அந்த நேரத்துலையே இதை போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ இதை போட்ட உடனே இந்த கரண்டியால் எண்ணெயை எடுத்து இது மேலே அப்படியே இந்த பன்னு மேலே அப்படியே ஊற்றிட்டே இருந்தோன்னா இது நல்லா உப்பி வரும். நல்ல இது மாதிரி எண்ணெய் அப்படியே ஊற்றிட்டே இது ஒன்றா பொரித்து எடுக்கணும். இப்போ இந்த எண்ணெயில் போட்டு அப்படியே இது பண்ணி, ஆனால் முக்கியமான விஷயம் இது லோ ஃப்ளேம்லேயே தான் பொரித்து எடுக்கணும். எண்ணெயும் அதிகமாக காஞ்சிடக்கூடாது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.